ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட 26th வீடியோ. ஸோ இந்த 26th வீடியோவில் நம்ம உண்மையிலுமே ஒரு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட தான் வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்திங். இரும்பை ஒரு வெப்பனாகவோ இல்லை வந்து ஒரு உபயோகரணமான ஒரு பொருளாகவோ மாற்றுறதுக்கு பிளாக் ஸ்மித்திங் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட். ஆமாங்க, அது உண்மையிலுமே ஒரு கிராஃப்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித்திங் வந்து உண்மையிலுமே அந்த இரும்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இவங்க பிளாக் ஸ்மித்திங்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிளாக் ஸ்மித்திங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா அதாவது கேனிஸ்டர் பண்ணுறாங்க, இல்லைனா டெமாஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டெமாஸ்கஸ்னால் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டீல்ஸை பார்த்திங்கன்னா அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அதை வந்து நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளேடே பண்ணுறாங்க. இல்லை அந்த டெமாஸ்கஸ்லேயும் பார்த்திங்கன்னா டெமாஸ்கஸ் பேட்டர்ன் ஒரு சில இது இருக்கும் பார்த்திங்களா. அதாவது இப்போ அந்த கத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த இரும்போட அச்சிலேயே அலையாக தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து ரெயின் ட்ராப் டெமாஸ்கஸ், ஆர்க்ஸ் டீத் டெமாஸ்கஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டெமாஸ்கஸ் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இந்த ஒரு பிளாக் ஸ்மித்திங்கான 5 எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அமெரிக்காவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000-லேருந்து 10,000 அமெரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித்திங் தினமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ஷோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா Forged in Fire. எஸ் ஹிஸ்ட்ரி டிவியில் Forged in Fire அப்படின்னு ஒரு ஷோ நடந்துகிட்ருக்கும். அதுவும் அந்த ஷோவோட ஒரு தீவிரமான ஃபேன்னே சொல்லலாம். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஷோவோட, அதாவது Forged in Fireோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இல்லை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து செஞ்சுக்கிறேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த 5000-லேருந்து 10,000 பீப்புள் தினமுமே அந்த கிராஃப்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே வெறும் 10%, அதாவது இப்போ 10,000 பீப்புள்னு எடுத்திங்கன்னா அதில் வெறும் ஒரு 1000 பேர் மட்டும்தான் இதை வந்து ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனல்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு ஷோ தான் பார்த்திங்கன்னா Forged in Fire. இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா அதோட ஷேப் எப்போ வந்து கரெக்டாக பாப்புலர் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த லேட் 1800s அந்த மாதிரி டைமிங்கில் தான் பார்த்திங்கன்னா அது உண்மையிலுமே பயங்கரமாக அந்த ஷேப் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி அதில் ஒர்க் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஏன்னு பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், அப்படியே எட்ஜுக்கு போக ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பிங்கில் வச்சு அவங்க எதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், இல்லை அந்த பிளேடோட ஸ்பைனில் வச்சு எதாவது பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த ஆங்கிள், அதாவது அந்த கிராஃப்ட் ஒர்க்கை செய்யறதுக்கு அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அந்த லேட் 1800s வந்து அது பயங்கரமாக ஃபேஷனபுளாகவும் பயங்கர யூசேஜுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உலகத்திலேயே அதிக வெயிட் உள்ள அந்த ஆன்வில் அதை வச்சு அடிப்பாங்க பார்த்திங்களா, அது எதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோ. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2948 கிலோஸ். இதுதான் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய ஆன்வில். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 208 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 2 மீட்டர். அதை நிற்க வச்சோம்னா ஒரு ஆளோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆன்வல் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த கிட்டத்தட்ட 3 டன். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தை முடிச்சு தருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரே டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித்திங் வந்து உண்மையிலுமே ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் கூட செய்யலாமே. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க பிளாக் ஸ்மித்திங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கத்தி செய்கிறதுக்கோ இல்லை வால் செய்கிறதுக்கோ இல்லை அந்த காலத்தில் போர் உபயோகரண பொருட்களை செய்வதற்கு மட்டுமே பிளாக் ஸ்மித்திங் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க மத்தியில். இப்போ வந்து லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித்திங்கை ரொம்பவே பாப்புலராக கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பிளாக் ஸ்மித்திங்கிறது நாட் ஓன்லி மேக்கிங் வெப்பன்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் மேக்கிங் சம் கிராஃப்ட் திங்ஸ். அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித்திங் வந்து நிறையா பழைய ரோமன் படங்கள், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்தில் இந்த கவுபாய்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குன்னு ஒரு சிட்டி இருக்குமே. இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித்திங் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பழைய ரோமன் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, தலைக்கவசம், அப்புறம் இந்த ஆர்மர், அப்புறம் நம்ம அந்த உடம்புக்கு போடுவோமே புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு, இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் பீரியடில் நிறையாவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்டலை ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு அச்சுக்குள்ளே ஊற்றி அதை வார்த்து இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ராஜராஜ சோழன் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அவர் இடுப்பில் இருக்க வால் அவரோட ரைட் ஹேண்ட் வச்சுட்ருப்பார். அது உண்மையிலுமே ஒரு மாசான ஒரு போஸாக இருக்கும். அதை பிடிச்சிருந்தவங்க ஒரு லைக்கை தட்டிவிட்டு கமெண்ட்டை போடுங்க. அடுத்து பிளாக் ஸ்மித்திங்கோட வெப்பன்ஸ் எந்த டைமில் செம்மையாக ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ். உங்களுக்கு வைக்கிங்ஸ் பற்றின ஒரு வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போட்டே தீருவேன். ஏன்னா நம்ம சேனலோட வியூவர்ஸ் என்ன கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கு நீ எசக்க பசக்க கேட்டு விட்றாதீங்க அப்போ.
ஓகே, வைக்கிங்ஸ்னால் யாரும் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அந்த 1001 கார்த்தி படம், எஸ் எக்ஸாக்ட்லி கார்த்தி படத்தில் பார்த்திபன் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா? எஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரூடான பீப்புள்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த பிளாக் ஸ்மித்திங் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மொதல் யூஸ் பண்ண டூல்ஸ்லாண்டா எப்படா தயாரிச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க வந்து டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க இப்போ சப்போஸ் ஒரு சுத்தியல் செய்கிறாங்கன்னா அந்த சுத்தியல் மாதிரி ஒரு பொருளை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கல்லில் பண்ணியிருப்பாங்க. கல்லில் பண்ணி யூஸ் பண்ண ஐயோ கல் வந்து சீக்கிரம் பிரிட்டிலாகி உடஞ்சிருதே, ஏன் நம்ம செய்கிற ஸ்டீல்லையே, அதாவது ஏன் நம்ம செய்யக்கூடிய அந்த இரும்பு பொருள்லேயே நம்ம வந்து இந்த ஹேமரை செய்யக்கூடாது, அப்படி வந்து ஒரு சில அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே வந்து எப்போ பிளாக் ஸ்மித்திங் ஆரம்பித்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ பிளாக் ஸ்மித்திங் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஆனால் இப்போ பிளாக் ஸ்மித்திங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அப்ரோச் ஆகிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ப்ரொப்பைன் ஃபியூவல் கொண்ட அவன்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பவர் ஹேமர்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கோல் ஃபோர்ஜிலேருந்து அவங்க ப்ரொப்பைன் ஃபோர்ஜுக்கு முன்னேறி இருக்காங்க. ஃபோர்ஜுனா எதுவும் இல்லை, அந்த இரும்பு வச்சு சூடு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இடம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மிலிட்ரிஸில் அதாவது பார்த்திங்கன்னா ஹானர் பண்ணுறது கூட நம்ம வந்து அந்த கத்தி தான் கொடுப்போம். அதாவது இந்த ஸ்வாட் நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கொடுப்போம். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் ஸ்மித் தெரிஞ்சாருன்னா கூட அவர் பேரை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டு நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்டா எங்களை டார்ச்சர் பண்ணுற, கமெண்ட்டை போடு, லைக்கை போடுன்னு. இல்லைங்க, நம்ம பீப்புளோட எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறோம்னு இந்த கமெண்ட்ஸ் லைக்ஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ, see you on next video. Stay tuned with Univi. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.